கேட்டிருப்பீங்கப்பா. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்ப்பா. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை, அதாவது எல்லோ அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் நாளை பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வருவது நிச்சயமாக உள்ளதுப்பா. ஸோ அதெல்லாம் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு அடுத்தடுத்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் மேட்டர் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தற்போது விட்டு விட்டு கனமழையானது பொழிந்து கொண்டு வருகிறது. சரிங்களா? சோ உங்க மாவட்டத்தில் இப்ப தற்போது மழை இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றேங்க. சோ அடுத்ததாக முக்கியமான மேட்டர் நம்ம பசங்க பாதி பேர் கேட்கறது, ப்ரோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறாதுன்றாங்களே, சோ இதனால என்ன ப்ரோ இப்போ மழை வராது லீவ் கிடைக்காதுன்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை பசங்களா. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறாதுன்னு இருக்காங்க. ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் சொல்லிட்டு நமது சென்னை வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்ப்பா. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்ப்பா. நம்ம திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு இன்று ரெட் அலர்ட், அதாவது அதிதீவிர கனமழை பொழியும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்ததாக ஆரஞ்சு அலர்ட், அதாவது மிக கனமழை எச்சரிக்கையானது நமது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழியும் என்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கனமழை எச்சரிக்கை, அதாவது எல்லோ அலர்ட் நம்ம விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய ஒரு 12 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அலர்ட் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள்ப்பா. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் கண்டிப்பாக கனமழை என்பது தற்போதே பார்த்தீங்கன்னா பொழிய ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரவு நேரங்களில் மழையானது அதிகரிக்கும் சொல்லிட்டு நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழையின் அளவானது படிப்படியாக குறையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக இன்று இரவு பொழியும் மழையை வைத்து தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் எல்லாம், அதாவது இந்த மழைநீர் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு, தண்ணீர் தேக்கமான ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கல்வி ஆலோசகர்களுடன் ஆலோசித்த பிறகு எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை என்பது விடலாம் அப்படின்றதை நாளை காலை உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாலை அறிவிப்பார்கள். ஸோ கவலைப்படாதீங்கப்பா. ஸோ மீண்டும் கூறிவிட்டேன், இன்று இரவு பொழியும் மழையின் அளவை பொறுத்து மட்டும்தான் நாளை உங்களுக்கு விடுமுறை வருமா வராதா அப்படின்றது உங்க மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுப்பார்கள். ஏனென்றால் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்களுக்கு சும்மா லீவ் விடாதீங்க, மழையின் அளவை பொறுத்து மட்டும் நீங்க லீவ் விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை சேர்ந்து அறிவிப்பு போயிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று காலேஜுக்கு லீவே விடல, ஸ்கூல்ஸ் மட்டும் தான் லீவ் விட்டாங்க. ஆனால் சென்னையில் தண்ணி அவ்வளோ தேங்கி இருக்கு, பல இடங்களில் கனமழை பொழிந்தது. ஸோ இந்த கருத்தில் கொண்டும் அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலையில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. மதுரை மாவட்ட ஆட்சி நான் லீவே விட மாட்டேன், காலையில் மழை பெஞ்சாதான் லீவே விடுவேன் அப்படின்ற மாதிரி உறுதியாக உள்ளார்கள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தற்போது பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை காலை மழையின் அளவு எப்படி இருக்கு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் உங்களுக்கு லீவ் வருமா வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நமது வட மாவட்டம் மற்றும் வடகடலோர மாவட்டத்துக்கு விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருப்பா. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கவலையப்படாதீங்க. ஸோ அடுத்த தொடர்ந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.